ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மாதம் மாதம் பௌர்ணமி வருவது வழக்கமான ஒன்று தான். ஆனாலுமே கூட சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை தான் நம்ம சித்ரா பௌர்ணமி அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ இந்த பௌர்ணமி இப்போ பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டில் மே மாதம் 12ஆம் தேதி, அதாவது சித்திரை மாத கணக்கின்படி பார்த்தோம்னா சித்திரை 29ஆம் தேதி அன்னைக்கு வந்திருக்குங்க. அதாவது தமிழ் புத்தாண்டிற்கு பின்னாடி வரக்கூடிய முதல் பௌர்ணமி அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது இல்லாமல் பங்குனி மாத பௌர்ணமியில் மகாலட்சுமி, வள்ளி, சாஸ்தா போன்ற தெய்வங்களை எல்லாம் நம்ம அவதரித்த நாள் அப்படின்னும், தெய்வங்களுடைய திருமணங்கள் நடைபெற்றதாகவும் சொல்லுவாங்க. அதே போல் தான் இந்த சித்திரை மாத பௌர்ணமியும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குப்தரனுடைய அவதாரம் நிகழ்ந்திருக்குங்க. அப்படியே இந்த நாளில் வீட்டில் சக்தி வாய்ந்த வழிபாடுகள் செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். ஸோ சித்திரகுப்தர் அவதரித்த இந்த நாளில் எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்தால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும், சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது மேசராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வந்தாலுமே கூட சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதாவது சூரியன் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை குறிக்கக்கூடியவருங்க. அவர் நமக்கு தாயாக, தந்தையாக இருக்கக்கூடியவர்னு சொல்லுவாங்க. அதே போல் சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய மனதினுடைய காரகத்துவம் பொருந்தியவர். அந்த சூரியனும் சந்திரனும் நமக்கு எல்லா விதமான பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் தான். இன்னருளை தரும் பொழுது அந்த பௌர்ணமி நன்னாளில் ஒளி அப்படின்றது எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கும். வாழ்க்கையில் எத்தனையோ இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் கூட இந்த இருள் அப்படின்றது அருளாக மாற வேண்டும் அப்படின்னு எல்லாருமே பிரார்த்தனை செய்கிறோம். ஸோ எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை செய்யணும். இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் தாயாகிய பராசக்தியும் தந்தையாகிய சிவபெருமானையும் தியானிக்கக்கூடிய பொழுது நம்மளுடைய உடல் நலனும் வாழ்க்கை நலனும் மேம்பாடு அடையும் அப்படின்னு நம்புகிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தான் புத்தர் அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சித்திரகுப்தரனுடைய அவதாரமும் இன்னைக்கு தான் நடந்திருக்கு. சித்திரகுப்தர் அப்படின்ற வார்த்தையை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா சித்திரம் மற்றும் குப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரம் என்றால் என்னங்க? ஓவியம் தானே. ஓவியம் அப்படின்னு பொருள் தரும். குப்தம் அப்படின்றது ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பராசக்தி ஒரு ஓவியத்தை வரைந்து அந்த ஓவியத்திற்கு உயிர் தந்திருக்காங்களாம். அந்த உயிர் பெற்ற ஓவியம் பார்த்தீங்கன்னா யமதர்ம மகாராஜாவிடம் மனிதனிடம் கணக்குகளை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளவு நன்மைகள் செய்தோம், எவ்வளவு தீமைகள் செய்தோம் அப்படிங்கிறத கணக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற வகையில் தான் நமக்கு அடுத்த பிறப்பு அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் சித்திரகுப்தர் நம்முடைய பாவ புண்ணியங்களை எல்லாம் கணக்குகளை வைத்திருக்கக்கூடியவர். அவர் தான் எல்லாத்தையுமே பார்த்துப்பாராம். அப்படிப்பட்ட சித்திரகுப்தர் வெளியில் இல்லைங்க, நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. நம்ம எல்லா செயல்களையும் பதிவு செய்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்படி செய்யும் பொழுது நம்முடைய கணக்கில் சேர்ந்திருக்கக்கூடிய பாவங்களை திருத்தி கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுக்குறாரு. அந்த நாள் தாங்க சித்ரா பௌர்ணமி. ஸோ இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. அதாவது சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். இனிமேல் நல்லதை மட்டுமே செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சிகளை நான் செய்வேன். நிறைய மரம் நடணும், முதியோர்களுக்கு உதவணும், என்னால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வேன் அப்படின்ற ஒரு உறுதிகளை எடுத்துக்கணுமா. அப்படி நம்ம எடுத்துக்கும் பொழுது உறுதிப்பாடுகளை நிறைவேற்ற சித்திரகுப்தர் நமக்கு உதவிகளும் செய்வாங்களாம். அந்த உதவிகளோடு இந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய மனமும் செயலும் தூய்மை அடைகிறதுக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி அதீத சிறப்புகளோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ராகு அப்படிங்கிறவர் சித்ரா பௌர்ணமி வரும் பொழுது கும்பத்தில் இருப்பார். கேது என்பவர் சிம்மத்தில் நுழைய போகிறாரு. இதற்கு இடையில் அனைத்து கிரகங்களுமே அடைக்கப்பட்டு இருக்கும். இதற்கு பேர் தான் கால சர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாம்புகளுக்கு இடையே அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் சந்திரன் மட்டும் வெளியே விலகி விசாக நட்சத்திரத்தில் இருப்பார். இது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜூன் மாதத்துலேருந்து உலக அளவில் பல்வேறு தீய தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போத்துல இருந்தே தீய தாக்கத்தை குறைக்கணும், நாகதேவதைகளுடைய உபயோசனைகளை தொடங்கிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாளில் வழிபாடுகள் செய்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில்
சித்ராய நமக, ஓம் ஹ்ரீம் நமக அப்படின்ட்டு சித்ரா பௌர்ணமி என்று 16 முறை சொல்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க. கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சித்ரா பௌர்ணமி நாளில் தவறாமல் இந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்கிறது ரொம்பவே நல்லது. இப்படி செய்துட்டு வந்தோம் அப்படின்னா தோஷங்கள்லேருந்து நம்மளால் வந்து விடுபட முடியும். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். சொல்ல தெரியாதவங்க நம்ம வேற ஒருவர் சொல்லுவதை கூட நம்ம கேட்கலாங்க, தவறு கிடையாது. மேலும் அன்றைய தினத்தில் கொஞ்சம் அரிசி மாவு வெல்லம் கலந்து எறும்புகளுக்கு ஒரு இலை மீது உணவளிக்கிறது ரொம்ப சிறப்பானது. கண்டிப்பாக இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். சித்ரா பௌர்ணமியை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாம். இப்போ சித்ரா பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் மூலமாக மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கிரக மாற்றங்களை பொறுத்து தாங்க இருக்கும். ஸோ இது எல்லாருக்குமே வந்து பொருத்தமானதாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொருவருடைய தசா புத்திகளை பொறுத்தும் நட்சத்திரங்களை பொறுத்தும் கட்டாயமாக வந்து மாறுபாடு அடையும். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது, இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மே மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு சித்ரா பௌர்ணமியானது ஏற்பட இருக்குது. அந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம், என்ன மாதிரியான மந்திரங்களை சொல்லலாம் அப்படின்றத பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். மறக்காமல் நீங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய பாவங்கள் தீர்வதற்கு, நிறைய தோஷங்கள் தீர்வதற்கும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னா அது பௌர்ணமி நாள் தாங்க. இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு அப்புறமா இந்த மேசராசினியர்களுக்கு தொழில் வாய்ப்புகள்லாம் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வேலைகள் அதிகமாக கிடைக்கும், நிறைய உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். நீங்கள் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனியாக வந்து அமர்ந்திருந்தாலுமே கூட இந்த டைமில் நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ பெரிய அளவில் பாதிப்புகளை நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க. மேலும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்புகளானது தேவைப்படலாம். அந்த மாதிரி உழைப்புகளை கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும், நல்லபடியாக இருக்க முடியும். நிதிநிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தோடு இருக்குங்க. நிறைய செலவுகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருங்க. குடும்ப வாழ்க்கையெல்லாம் நல்ல மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு சண்டைகள் கூட ஏற்படலாம், அதனால் நீங்களும் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு மன அழுத்தங்களானது ஏற்படலாம். நிம்மதியாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி செய்யணும். உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பூர்வீக சொத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கட்டாயமாக உங்களுக்கு வந்து கைக்கு கிடைக்குங்க, கவலையே படாதீங்க. யார் என்ன பண்ணாலும் உங்களுக்குன்னு இருக்கக்கூடியது நிச்சயம் உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்துடும். வியாபாரம் செய்யக்கூடிய மேசராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பௌர்ணமிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. ஆனால் உங்களுடைய கூட்டாளிகளை மட்டும் நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா அவங்க உங்கள் கூடயே இருந்து உங்களை வந்து ஏமாற்றிடுவாங்க. அதனால் அவங்க கூட நீங்கள் எந்த ஒரு வேலையும் வந்து செய்துக்க வேண்டாங்க. ஏன்னா முன்ன நின்று நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களை நம்பவே மாட்டாங்க அவங்க. ஸோ அந்த கூட்டாளிகளை நம்பாமல் நீங்களே நின்று செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைனா வந்து அந்த விஷயத்தையே வந்து விட்டுடுங்க. யாரையும் நம்பி எந்த விதமான பொறுப்புகளையும் நீங்கள் ஒப்படைக்காதீங்க. மேலும் இந்த மே மாதத்தில் சந்திரனுடைய பயிற்சி ஏற்பட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வந்து சந்திரன் வந்து பயிற்சி ஆகிறாரு. ஸோ ஒரு சிலருக்கு தனிப்பட்ட சமநிலைகளை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் தொழில் மற்றும் நிதி நிலையில் எந்த ஒரு கவலைகளும் வந்து காணாமல் நீங்கள் முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும். மே மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியானது ஏற்படுதுங்க. ஸோ குரு அப்படின்றவர் நமக்கு பயிற்சியாகும் பொழுது கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுப்பார். மே 11, 2025 அன்னைக்கு குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் மே மாதம் 14ஆம் தேதி அன்று திருக்கணித பஞ்சாங்கத்தின் படியும் வந்து பயிற்சியாகிறாரு. ஸோ மே மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறமா குரு பகவான் பயிற்சியாகக்கூடிய இந்த நேரத்தில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு தாங்க மாற போகிறாரு. ஸோ இந்த ஒரு நிலையில் உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக வந்து நடக்க போகுது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பலன்களை தரக்கூடியதாக குரு பகவான் வந்து அமர போகிறாரு. ஸோ அதனால் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளாகவே வந்து நடக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் தோஷங்கள் விலகுவதற்கு சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை கட்டாயமாக வந்து செய்யுங்க. சொல்லப்போனால் உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செய்யுங்க. நீங்கள் செய்ய தவறிய கடமைகள் தான் உங்களுடைய பிள்ளைகளை வந்து பாதிக்கும். அதனால தான் அமாவாசை, பௌர்ணமி இது போன்ற விசேஷ நாட்களை தவறாமல் வழிபாடுகள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். கட்டாயமாக நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கோவத்திலோ உணர்ச்சி வசப்பட்டோ செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய அளவு தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்குது. இதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுடைய கடமைகளை மட்டும் உணர்ந்து செயல்படுங்க. அவங்களுக்கான பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ கர்மாக்களுடைய கணக்குகளை வந்து குறைக்கிறதுக்கு எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தாங்க இந்த சித்ரா
பௌர்ணமி. கண்டிப்பாக உங்களுடைய பாவங்களை குறைக்கிறதுக்கு இந்த நாளை வழிபாடுகள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த பதிவில் சித்ரா பௌர்ணமியை பற்றின நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே பௌர்ணமிக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் மேசராசினியர்கள் சந்திக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க. மேலும் இது போல் சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.